சென்னை அடுத்த பெரம்பூர் வீனஸ் பேப்பர் சாலையில் உள்ள பள்ளி அருகே தொடர்ந்து வெளியேறும் கழிவு நீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு மற்றும் வடிகால் அமைப்பை உடனடியாக செயல்படுத்துமாறு மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பெரம்பூர்ல வீனஸ் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு. அதுல பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பெரிய பாலம் வெடிஞ்சு அது சேதப்படுத்தி அது முழுமையா எந்த பணியும் செய்யல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த காவாணி இருக்கிறதுனால பள்ளி பசங்களும் போற வாகனங்களும் பெரிய பெரிய வண்டிகள் எந்த வண்டிகளும் பார்த்தீங்கன்னா சேர் அடிச்சுன்னு போயின்னு இருக்கிறதுனால இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதே இந்த மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த ஆபீஸ்ல என்ன வேலை செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னா ஒண்ணுமே ஏ ஸ்கொயர் இருக்காங்க, அவங்க 2-3 பேர் இருக்காங்க, ஏரியா இன்ஜினியர் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியல. செக்ஷன்ல போய் எதனா ஒரு என்ன ஆச்சு ஏதாச்சு பம்பிங் ஸ்டேஷன்ல எதனா ஒண்ணு பண்றாங்களா, ஒண்ணு கூட பண்றது கிடையாது. இந்த தொகுதி பாத்தீங்கன்னா சிஎம் தொகுதிங்க. அது ரொம்ப பழைய ஸ்கூல் எஸ்பிஜி ஸ்கூலுங்க. அது ரொம்ப பழைய ஸ்கூல். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா காந்தி ஸ்கூல் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா காவா இருக்குது. போற வரவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அதுவும் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச ஸ்கூல் ரொம்ப பழையமான ஸ்கூலுங்க. இது வேற தொகுதினாலும் பரவாயில்ல, இது சிஎம் தொகுதின்ற இந்த மாதிரி இருக்கு. இதை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. பக்கத்துலயே கார்பரேஷன் ஆபீஸ் இருக்கு. பிள்ளைங்க வர அரசாங்கம் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா பக்கத்துலயே கார்பரேஷன் இருக்கு. அவங்களுக்கும் பல வாட்டி எடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். எடுத்தா நல்லா இருக்கும். பிள்ளைங்க இருக்குதாப்பா.